சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுக மற்றும் தாவேக கூட்டணியில் மாற்றம், விஜயின் அதிரடி முடிவுகள், இதை பற்றி தான் காணொளியில் பார்க்க போகிறோம். அதாவது அதிமுகவுடன் தாவேக கூட்டணி வகிக்க போகுதா, இல்லை கூட்டணியை மறுக்க போகிறதா அப்படின்றத இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சில நாட்களாக நம்ம சேனலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைச்சிட்ருக்கு. அதே போல் உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது அதிமுக மற்றும் தாவேக கூட்டணியில் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்முடைய எடப்பாடி பழனிசாமி நிறைய இடத்துல பிரச்சாரம் பொழுதும் பார்த்தீங்கன்னா, அங்கே தாவேக கொடி இருப்பதனால பார்த்தீங்கன்னா புளியார சொல்லி போட்டுட்டாங்க. கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் அந்த கட்சியோட கொடி நம்ம கூட்டணியில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதற்கு தாவேக சார்பாக, அதாவது கரூர் சம்பவ விவகாரத்தில் தாவேக மிகவும் மனமுடைஞ்சு போயிருப்பதன் காரணமாக தற்பொழுது ஒரு மாத காலங்களாக பார்த்தீங்கன்னா தாவேக இந்த கட்சி விவகாரத்தில் எதுவுமே தலையிடலை. இப்போ தற்பொழுது மீண்டும் பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் இறங்கி இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அதாவது விஜய் தரப்பும் மற்றும் பார்த்தீங்கன்னா தாவேக தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது அதிமுக தாவேக கூட்டணி அமையக்கூடும் என யூகம் எழுந்துள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மக்களிடையே பார்த்தீங்கன்னா யூகம் எழுந்துள்ளது. அதிமுக புறையில் பார்த்தீங்கன்னா தாவேக கொடி பறந்தது. இதனால் பார்த்தீங்கன்னா புளியார் சுழி போட்டுட்டாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தேர்தலில் கூட்டணி நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருப்பார். இந்த நிலையில் 2026 தேர்தலில் தனித்து களமிறங்க போவதாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் முடிவு செய்திருப்பதாக தாவேக சொல்லியிருப்பதாக, தாவேக தரப்புலேருந்து சொல்லியிருப்பதாக தகவல் வெளியாகிறது. அது மட்டும் இல்லாமல் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே திமுக பாஜக கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா திமுக மற்றும் பாஜகவுடன் விஜய் அவர்கள் கூட்டணி வகிக்கக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அதிமுக தற்பொழுது பாஜகவுடன் கூட்டணியை வகுத்திருக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா வருகின்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டணியில் தனித்து தான் நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அப்போது அதிமுகவுடன் கூட்டணி இல்லைன்னா விஜய் அவருடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மக்களே. நன்றி. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.